பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 25. நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். For he is at my right hand so that I cannot be shaken. ஹல்லேலூயா. வேத வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் நான் கர்த்தரையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என்னுடைய பக்கத்திலே இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில எந்த மனுஷங்களாலையும் நம்மளை அழிக்கவே முடியல. அப்போ இன்றைக்கு நம்ம கர்த்தரிடத்துல நம்ம உதவி கேட்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரிடத்துல உதவி கேட்கணும். கர்த்தரையே நம்ம சார்ந்து இருக்கணும். தாவீது கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாட்களிலும் என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாவற்றையும் நம்ம கர்த்தரிடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்கணும். நமக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள் செய்யறாங்க அப்படின்னா கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லி ஜெபிக்கணும். நம்ம அசைக்கப்படாதபடி கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அப்ப எந்த ஒரு காரியமும் நம்மளை அழித்து விட முடியாது. யாராலையும் நம்மளை அழிக்கவே முடியாது. காரணம், கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார். அப்போ எதை குறிச்சும் நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார், எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த உலகத்தையே படைத்த தெய்வம் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கின்ற பொழுது நம்ம எந்த காரியங்களை குறித்து நாம பயப்பட அவசியம் இருக்குதா? எதுக்குமே அவசியம் இல்லை. அப்போ பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். எந்த மனுஷங்களாலையும் நம்மளை அசைக்கவே முடியாது, நம்மளை அழிக்கவே முடியாது. கர்த்தர் நம்மளை வேலியடைத்து பாதுகாத்து இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, நாங்க உங்களையே நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, நாங்க மனுஷங்களை நம்பி இருக்கல. ஆண்டவரே உங்களையே நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நீங்க தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க தகப்பனே இயேசப்பா பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே இயேசப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே இயேசப்பா. நீங்க தகப்பனே இயேசப்பா ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாழ்க்கையில அநேக நாட்கள் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அநேக காரியங்கள்ல நம்ம வீழ்ந்துருவோமோ, நம்ம மரிச்சு போயிடுவோமோன்னு சொல்லி கூட நீங்க யோசிச்சு கலங்கி போயிருக்கலாம். எதை குறிச்சும் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாது. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் கர்த்தரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரையே நோக்கி இருங்க. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி காத்துருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a wonderful day.